உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரிகள் எல்லாமே அடுக்கியிருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று எந்த காலேஜும் சளைச்சதே கிடையாது. எல்லாமே நல்ல காலேஜு. உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்சுக்கு எது கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த காலேஜ் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரவுண்ட் 1 மாணவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எந்த காலேஜும் லிஸ்ட்டில் வைக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. நம்ம ரீசெண்டாக சாய்ஸ் லிஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணணும்னு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப நல்லா இருந்தது, சாய்ஸ் லிஸ்ட்டில் என்னென்ன ஃபேக்டர் பார்க்கணும், ஹாஸ்டல்னால் எப்படி இருக்கணும், டே ஸ்காலர்னால் எப்படி இருக்கணும், ஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கணும், ஒரு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் போட்ட வீடியோ நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. போக உங்கள் சேனலில் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் மனதுக்கு நெருக்கமாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ரொம்ப லோக்கல் லாங்குவேஜில் ஒரு லேமன், அதாவது ஒரு பாமரருக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுடைய கண்டென்ட் கொஞ்சம் ஜென்யூனாக இருக்குன்னு நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம். சரி, நம்மளை நம்பி எல்லாருமே நீங்கள் ஒரு நியாயமாக ரேங்க் பண்ணுறீங்க. போக அதிகமாக நீங்கள் சோஷியல் ரிலேட்டடாக என்னென்ன தவறு இருக்குது, எப்படி எப்படி ஏமாறக்கூடாதுன்னு அதிகமாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ உங்களுடைய ரேங்கிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சார் நீங்கள் ஒரு ஜென்யூனாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட்டு காலேஜஸ் ரேங்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என் மேலே அவங்க நம்பிக்கை வச்சு கேட்டதுக்காக எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஜென்யூனாக நான் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்ரல் கவுன்சிலிங் ஜூலை 20ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ ஜூலை 20ஆம் தேதி 200 மார்க்கில் இந்த தடவை 171 வரை. போன வருஷம் 179 கட் ஆஃப் இருந்தது. இந்த தடவை 171 வரை ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் ஒரு 29 மார்க் கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நிறைய சேலஞ்சஸ். ஏன்னா போன வருஷம் ரவுண்ட் 1ல் பெர்ஃபார்ம் பண்ண காலேஜஸோட லிஸ்ட்டையும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓவரால் 100% ஃபுல்லாக இருக்கும்ல, தேர்ட் ரவுண்டு சப்ளிமெண்ட்ரி ரவுண்டு அதையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஃபீஸ், ஏன்னா இப்போ நார்மல் ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5ல் ஒரு நல்ல காலேஜ் இல்லைன்னா அவனும் ஃபீஸ் பேயபிள் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு காலேஜஸ் லிஸ்ட் எந்த ஒரு பயாஸ் இல்லாமல் பண்ணியிருக்கேன். இந்த நான் காலேஜ் சொல்லும் போதே உங்களுக்கே புரிஞ்சிடும் நான் எப்படி இந்த காலேஜை ஜட்ஜ் பண்ணியிருக்கேன்னு. வாங்க ஃபுல்லாக நான் 1 by 1 சொல்கிறேன். இதில் இது எப்படி என்னுடைய இதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும்னா, ஒரு 10 to 15 காலேஜஸ் 190 வரை இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காலேஜை கன்சிடர் பண்ணியே ஆகணும். 200லேருந்து 190 வரை 10 to 15 காலேஜஸ் உங்களுடைய எக்கனாமிக்கல் லெவல், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய காலேஜ் பேஷன் வச்சு நீங்கள் எப்படி வருமா அடிக்கலாம். 15 காலேஜஸ் 190 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் சாய்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 15 to 20 காலேஜஸ் முதல்ல இருந்த 15 காலேஜஸ் ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு 20 காலேஜஸ் கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் 180 to 171 இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப சிக்கல். ஏன்னா பெரும்பாலும் எல்லா யூடியூபர் சொல்கிற டாப் 20-25 காலேஜஸில் நீங்க நினைக்கிற பிரான்ச் மிஸ் ஆயிரும். ஆனா கோர்ல இருக்கும். இல்ல சார் எனக்கு கோர் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு ஈஸி. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்டா நான் சொல்ல போற காலேஜஸ் எல்லாத்துலயும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நீங்க நினைக்கிற கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஜென்யூனா போட்டிருக்கேன். ரைட், ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டவுட்டே உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஜே கேம்பஸ் எத்தனையோ காலேஜஸ் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் அள்ளி வீசலாம். எங்கள் காலேஜில் வந்தாங்கன்னா 190க்கு மேலே அது தாரோம், 180க்கு இது தாரோம், 195க்கு அது தாரோம்னு எவ்வளோதான் உங்களுக்கு
வாக்குறுதிகள் அள்ளி வீசினாலும் நீங்க அந்த வாக்குறுதியெல்லாம் வந்து காதலே வாங்காம உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்கணும்னா, நீங்க எந்த கட் ஆஃப் ஒன்மா இருங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கிண்டி கேம்பஸ் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கணும். இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய செகண்ட் சாய்ஸ் என்னவா இருக்கும்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ். எம்ஐடி கேம்பஸ் தான் வந்து உங்களுடைய சாய்ஸ்ல வந்து ரெண்டாவதா இருக்கணும். இந்த எம்ஐடி கேம்பஸ் தான் வந்து உங்களுடைய சாய்ஸ்ல வந்து ரெண்டாவதா கண்டிப்பா இருக்கணும். ரைட். மூணாவது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு ஒரு பிரான்ச் இருக்கு. அதுல வந்து பி பிளான் சொல்லி ஒரு 40 சீட்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க பி பிளானே வச்சுக்கலாம். ரைட். அடுத்தாப்புல வந்து காரைக்குடியில் இருக்கிற சிக்ரி சென்ட்ரோ எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து நீங்க வந்து சாரி எனக்கு ரிசர்ச் ஓரியன்டல் அதிகமா இருக்கு, போக வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும்னா அடுத்த சாய்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா சிக்ரி. கண்டிப்பா வந்து உங்க சாய்ஸ்ல வந்து சிக்ரி இருந்தே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அதே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து ஏசிடி கேம்பஸ்னு இருக்கு. அதுல வந்து நிறைய வந்து கெமிக்கல், பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோ இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வந்து அந்த காலேஜை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்ஜி, அதாவது பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற எய்டட் காலேஜ் வந்து உங்களுடைய அடுத்த சாய்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பிஹெச்டி இருக்கணும். சார் அதே பிஹெச்டிக்கு ஈக்குவலண்டா வந்து 3 காலேஜஸ் வந்து மூணுமே ஒண்ணுக்கு ஒன்று சலைச்ச காலேஜ் கிடையாது. ஒன்று பிஹெச்டி கோயம்புத்தூர், அடுத்தது வந்து அதுக்கு அப்படியே ஒரு தராசுல வச்சிங்கன்னா பிஹெச்டியும் தியாகராஜாவும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பிஹெச்டி யார் யார் கன்சிடர் பண்றீங்களோ அவங்களும் கண்டிப்பா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்க சாய்ஸ்ல இருந்தே ஆகணும். சார் பிஹெச்டி முதல்ல வைக்கணுமா தியாகராஜா முன்னாடி வைக்கணுமானா அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஃபீஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த 2 காலேஜையும் வந்து நீங்க எப்படி வேணுமா முன்னாடி பின்னாடி வச்சுக்கலாம். ரைட். இதுக்கு அடுத்தாப்புல வந்து உங்களுடைய சாய்ஸ்ல இருக்க வேண்டியது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடின்னு சொல்லுவாங்க. அது வந்து அடுத்த சாய்ஸ் வந்து உங்க இதுல கண்டிப்பா இருந்தே ஆக வேண்டும். புரியுதா? அதுக்கப்புறம் வந்து அதே சிஐடின்னு சொல்லுவாங்க, ஆனா சென்னையில இருக்கிற பிரைவேட் காலேஜ் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து உங்களுடைய சாய்ஸ்ல வந்து அடுத்த காலேஜா இருக்க வேண்டியது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்ஜி ஐடெக், அதாவது பிஎஸ்ஜி எய்டட் காலேஜோட அவங்களுடைய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஒன்று இருக்கு, பிஎஸ்ஜி ஐடெக்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சாய்ஸ்ல அடுத்த இருக்க வேண்டிய காலேஜ் வந்து பிஎஸ்ஜி ஐடெக். அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல வந்து எவர் லாஸ்டா, அதாவது சத்தம் இல்லாம விளம்பரம் இல்லாம சாதிச்சுட்டு இருக்கிற காலேஜ் என்னன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். குமரகுரு வந்து உங்க காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா அடுத்தாப்புல இருக்க வேண்டிய காலேஜ் குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதே மாதிரி வந்து இங்க குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எப்படி நீங்க இது வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு பழமையான காலேஜ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரான்னு சொல்லி வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லி சென்னையில இருக்கும். அதுவும் வந்து இங்க குமரகுருனா அங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை சைடை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிடின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் வந்து கண்டிப்பா அடுத்த சாய்ஸ் வந்து இந்த நான் சொன்ன காலேஜுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய சாய்ஸ்ல இருக்க வேண்டியது ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து உங்களுடைய சாய்ஸ்ல வந்து கண்டிப்பா இருந்தே ஆகணும். காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா செட்டியார் காலேஜ் ஏசின்னு சொல்லுவாங்க. அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கண்டிப்பா வந்து 190க்கு மேல இருக்கிறவங்களோட லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய காலேஜ் வந்து அழகப்பா செட்டியார் காலேஜ். ஸோ இப்போ நான் மேல சொன்ன எல்லா காலேஜுமே 190க்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா உங்க சாய்ஸ்ல இருந்தே ஆகணும். இதுக்கப்புறம் வந்து 190 மேல இருக்கிறவங்க 185 இருக்கிறவங்க நான் பின்னாடி சொல்ற காலேஜஸ் எல்லாமே வந்து நீங்க முன்னாடி பின்னாடி வச்சுக்கலாம். இதுல வந்து நான் எதுவுமே உங்களை ஆர்டரா சொல்ல, நான் டாப் காலேஜஸ் தான் சொல்லியிருக்கேன். இந்த முதல் 10 காலேஜஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய சாய்ஸ்ல 190 வரை இருக்கிறவங்க வச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு போக மார்க் குறைய வந்து இப்ப நான் சொல்ல போற காலேஜஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 190ல இருந்து 180 வரை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஏற்கனவே சொன்ன காலேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு பின்னாடி இந்த காலேஜஸ் எல்லாமே உங்க லிஸ்ட்ல இருக்கணும். அதுல முதல்ல ஸ்ரீ கிருஷ்ணா கோயம்புத்தூர்ல இருக்கிற கிருஷ்ணா காலேஜ், ஏன்னா அதிகமான இன்டேக். நிறைய பேர் வந்து ஒரு டவுட் இருக்கும், சார் கிருஷ்ணா காலேஜ் நல்லதா ஈஸ்வர் காலேஜ் நல்லதான்னு நிறைய வந்து இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கான பதில் ரெண்டுமே ஒரே ரேஞ்ச் காலேஜஸ். இப்போ நீங்க கிருஷ்ணா வந்து போன வருஷம் வந்து 2 காலேஜஸ் சேர்த்து மெர்ஜ் ஆனனால இன்டேக் வந்து நிறைய கூடிருச்சு.
ஸோ அதனால வந்து அதிகமான சீட்ஸ் வந்து கிருஷ்ணாவில் இருக்கு. ஸோ அதனால வந்து போன தடவை வந்து கொஞ்சம் ரேங்கிங்கில் பின்னாடி இருந்தாலும் அவங்களோட சீட்ஸ் எண்ணிக்கை அவங்ககிட்ட அதிகம். ஸோ அதே மாதிரி வந்து ஈஸ்வர் கோயம்புத்தூர் காலேஜ் நல்ல காலேஜா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஐ வீடியோ வந்து ஈஸ்வர் காலேஜை பற்றி நெகட்டிவ் கமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் கிடையாது. அது வந்து ஒரு ஆஃபனண்ட்டாக கிரியேட் பண்ண ஒரு தவறான ஏஐ வீடியோ. நீங்கள் கிருஷ்ணா அண்ட் ஈஸ்வர் வந்து நீங்கள் ரெண்டையும் வந்து சைமல்டேனியஸாக வந்து ஒரே ஈக்குவலாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரைட். அதுக்கப்புறம் வந்து சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ரெண்டுமே ஒரே மேனேஜ்மெண்ட். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜும் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் ஒரே இதுதான். அதனால வந்து நீங்க சென்னை சைடில் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இந்த காலேஜை வந்து நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ரைட். அதே மாதிரி வந்து இப்போ அடுத்தாப்புல வந்து இப்போ கோயம்புத்தூர் சைடில் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன செய்யலாம், கோயம்புத்தூர்ல இருக்கிற கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சென்னை சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே ஆர்எம்டி, இதுக்கப்புறம் வந்து நீங்க ஆர்எம்கே ஆர்எம்டியை வந்து நீங்க வந்து சென்னையில் இருக்கிற ஆர்எம்கே ஆர்எம்டியை கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து சார் இப்போ நீங்க கோயம்புத்தூர் சைடில் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து 2 காலேஜ் எது பண்ணாரியம்மன் கொங்கு. பண்ணாரியம்மன் வந்து ஒரு நல்ல காலேஜ். அது வந்து கோயம்புத்தூர் செக்டார்ல இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த காலேஜை பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணாரியம்மன் காலேஜ் அண்டு கொங்கு இது ரெண்டுமே வந்து உங்களுடைய சாய்ஸ் இருக்கணும். அதே மாதிரி சென்னையில் அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ரைட். அதுக்கப்புறம் வந்து சென்னை சைட்லயே வந்து இன்னும் கொஞ்சம் காலேஜஸ் சொல்லுங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அந்த வந்து ஃப்ளெக்ஸி சிலபஸ் சொல்லி அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. பட் நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் லிட்டில் பிட் ஹையாக தெரியுது. பட் எது இருந்தாலும் நீங்கள் காலேஜ் செலெக்ஷன் சாய்ஸ் லிஸ்ட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த காலேஜ் இருந்தாலும் அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டு வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 190லேருந்து 180 இருக்கிறவங்க வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸில் கன்சிடர் பண்ணலாம். எதுனா கண்டிப்பாக வந்து ஜிசிடி கோயம்புத்தூர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சேலம், அதே கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடு, கவர்மெண்ட் காலேஜ் பர்கூர் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி. இந்த 4 கவர்மெண்ட் காலேஜையும் 190லேருந்து 180 வரை இப்போ இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த காலேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சார் கோயம்புத்தூர் சைடு தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, சென்னை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, வேற வந்து அந்த சரௌண்டிங்கில் சத்தம் இல்லாமல் சாதிக்கிற காலேஜ் என்னென்னா பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம். நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து டாக்டர் மகாலிங்கம் பற்றி சொல்ல மாட்டாங்க. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜ், நல்ல ஒரு கேம்பஸ். இதுவும் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ நேரம் நான் சென்னை கோயம்புத்தூர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அடுத்த 190லேருந்து 180 வரை இருக்கிறவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய சவுத் காலேஜஸ் எதுனா ஃபஸ்ட்டு அதில் வந்து மெஃப்கோ ஷெலங்க், சிவகாசியில் இருக்கிற மெஃப்கோ ஷெலங்க் வந்து உங்களுடைய சாய்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோயில்பட்டியில் இருக்கிற நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பாக உங்கள் சாய்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கிற வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் உங்கள் சாய்ஸில் இருக்கணும். திண்டுக்கல்லில் இருக்கிற பிஎஸ்என்ஏ உங்கள் சாய்ஸில் இருக்கணும். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் சவுத் சைடு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த காலேஜஸ் எது நான் சொன்னேன், மெஃப்கோ ஷெலங்க், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டி, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை அண்ட் பிஎஸ்என்ஏ திண்டுக்கல், இந்த 4மே சவுத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. தோஸ் ஆர் இன் 190லேருந்து 180 வரை. அதே மாதிரி வந்து சென்னை சைடு மறுபடியும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது அப்படியே நான் சொன்னதை வந்து ஜென்ரலாக இருக்கிறவங்க நீங்கள் ஆர்டராகவும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சென்னை சைடு நீங்கள் போனீங்கன்னா சென்ட் ஜோசப், ஓஎம்ஆரில் இருக்கிற சென்ட் ஜோசப்பை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ராமபுரத்தில் இருக்கிற ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது எஸ்ஆர்எம் குரூப்போட எஸ்ஆர்எம் ஈஸ்வரியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜை கன்சிடர் பண்ணலாம். லோயலா ஐகாம் கன்சிடர் பண்ணலாம். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேபி வந்து இந்த ஒரே ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த ஒரே ரேஞ்சு வந்து 190லேருந்து 180 வரை சென்னை சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணும்னா மாற்றிக்கோங்க. எது சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் ஓஎம்ஆரில் இருக்கிறது, ஸ்ரீ சாய்ராம் வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, அதே மாதிரி லோயலா ஐ கேம்ப், இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் உங்களுடைய கன்வீனியன்ட், நீங்கள் கேட்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு எந்த காலேஜில் என்ன பிரான்ச் கிடைக்கிற மாதிரி நீங்கள் கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எப்படி வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். ரைட். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காலேஜ் வந்து நிறைய யூடியூபர் சொல்கிறது இல்லை, சிப்பட், அதாவது சென்டர் ஆஃப் டெக்னாலஜி. இதில் வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கும் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது.
சார் இது சென்ட்ரல் கவர்மெண்டோட காலேஜ், இது எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க. சிப்பெட் ஒரு நல்ல சாய்ஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் நினச்ச டாப் காலேஜஸ் எல்லாமே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் சாய்ஸில் இருக்க வேண்டியது சிப்பெட் கண்டிப்பாக வைங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னையிலே வந்து இருக்கிற இன்னொரு சார் ரொம்ப வந்து டிசிப்ளினாக இருக்கணும், ரொம்ப ஒபீடியன்ட் இருக்கும், சவுத்தில் இருக்க ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கணும், இன்னும் அந்த டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணுற காலேஜ் பார்த்தீங்கன்னா பனிமலர் காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய சாய்ஸில் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து 2-3 காலேஜ் வந்து ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த காலேஜ்னா ஜேஎன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், அதே மாதிரி தானிஷ் சென்னை, அதே மாதிரி லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எல்லாமே வந்து ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ் அண்ட் அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் எல்லாமே நீங்கள் நேரில் போய் வந்து விசாரிச்சு உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான இந்த காலேஜையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற மீனாட்சி சுந்தரராஜன் இந்த காலேஜையும் வந்து நீங்கள் வந்து சாய்ஸில் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இதே ரேஞ்சில் வந்து வேற எந்தெந்த காலேஜ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற கலைஞர் கருணாநிதி காலேஜை வந்து உங்கள் சாய்ஸில் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி கேபிஆர் காலேஜை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் டாக்டர் என்ஜிபி காலேஜ் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. டாக்டர் என்ஜிபி கேம்பஸ் ஒரு நல்ல கேம்பஸ், அதையும் வந்து உங்களுடைய சாய்ஸில் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து கரூரில் வந்து எல்லாருமே ஒரு காலேஜை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கரூரில் வந்து 2 காலேஜ் இருக்கு. அங்கே வந்து நம்ம இது சொன்ன அங்கே 2 பேத்துக்குள்ள தான் போட்டி. ஒன்று எம் குமாரசாமி, ஒன்று விஎஸ்பி. கரூரில் வந்து 2 காலேஜ்குள்ள தான் போட்டி. ஒன்று என்ன எம் குமாரசாமி, இன்னொன்று விஎஸ்பி. கரூர் சைடில் வந்து இருக்கிற வந்து 2 காலேஜுமே வந்து ரொம்ப நல்ல காலேஜ். இந்த 2 காலேஜையும் வந்து உங்கள் சாய்ஸில் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து சார் இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க, அதர் தென் வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா சேலத்தில் இருக்கிற சோனா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரொம்ப நல்ல காலேஜ். சேலத்தில் இருக்கிற சோனா இன்ஜினியரிங் காலேஜை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே சோனா காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒன்றும் சலச்சு இல்லாத மாதிரி திருச்சியில் இருக்கிற சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜை கன்சிடர் பண்ணலாம். சேலத்தில் எப்படி சோனாவோ அதே மாதிரி வந்து திருச்சியில் வந்து சாரநாதன். இந்த 2 காலேஜையும் வந்து உங்கள் சாய்ஸில் வந்து கன்சிடர் பண்ணலாம். திருச்சி ரீஜனில் வந்து 2 காலேஜஸ் இருக்கு. ஒன்று சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து திருச்சி ரீஜனில் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரியே ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ராமகிருஷ்ணா காலேஜுக்கு 2 காலேஜ் இருக்கு. இந்த 2ஐயும் வந்து நீங்கள் வந்து திருச்சி ஜோனில் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி சேலத்தில் இருக்கிற சோனா இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி வந்து திருச்சியில் வந்து சாரநாதன் ராமகிருஷ்ணா சொல்கிற மாதிரி சேலத்தில் வந்து சேலத்தில் வந்து சோனா இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து உங்களுடைய சாய்ஸில் வந்து கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இன்னும் வந்து சென்னையில் வந்து இன்னும் சார் ஏன்னா 171 வரை காலேஜஸ் இருக்கு. இன்னும் நீங்கள் நிறைய காலேஜஸ் சொல்லுங்க, நாங்களும் வந்து ஒரு சேஃபராக வந்து லெட்டர் பாட்டு இருக்கிறவங்களும் வந்து நாங்கள் காலேஜ் சாய்ஸில் வந்து கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை நினச்சிக்கோங்க. எஸ்ஆர்எம்மோட குரூப்போட எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். இன்னொரு முக்கியமான காலேஜ் ஒன்று நான் ஃப்ளோவில் சொல்ல மறந்துட்டேன், பிரின்ஸ் ஸ்ரீ வாசுதேவன்காரங்க வந்து அந்த 190 to 180 ரேஞ்ச் சொன்னேன்ல, அந்த ரேஞ்சில் வந்து பிரின்ஸ் ஸ்ரீ வாசுதேவன் காலேஜையும் கன்சிடர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு 2 காலேஜஸ் இருக்கு. அதே வந்து 2 காலேஜையும் வந்து உங்கள் சாய்ஸில் கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து கோயம்புத்தூரில் வந்து கற்பகம், அதே மாதிரி ரத்னம் கேம்பஸ், இது எல்லாமே வந்து உங்கள் சாய்ஸில் வந்து நீங்கள் கன்சிடர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸில் எது நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் ரொம்ப டாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியோட அண்ணா யூனிவர்சிட்டி, ஏன்னா திருநெல்வேலியிலே ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் ஒன்று இருக்குது, ஜிசிடி இருக்குது. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலியை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அது போக வந்து சேலத்தில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஹேண்ட்லூமையும் வந்து நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸில் கன்சிடர் பண்ணலாம். அது போக வந்து இன்னும் வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை வந்து நீங்கள் சாய்ஸில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து திருச்சியில் அதாவது பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு முந்தி இருந்தது, அந்த யூனிவர்சிட்டி இதையும் வந்து நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியும் கன்சிடர் பண்ணலாம். யூனிவர்சிட்டி காலேஜையும் கன்சிடர், திருச்சியில் 2 இருக்குது, அந்த 2ஐயும் வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸில் கன்சிடர் பண்ணலாம். இன்னும் வந்து நிறையா கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் பர்சனலாக விசாரித்து அது வந்து அங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, போக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது எல்லாமே நீங்கள் பர்சனலாக பார்த்துட்டு உங்களுடைய ஃபீஸ் எக்கனாமிக்கல் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். அது போக வந்து எல்லா ஜோன்லேயும் ரீஜனல் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்கோம். அந்த ரீஜனல் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்கள் வந்து லேட்டர் பார்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது
75க்கு கீழே இருக்கிறவங்க எனக்கு டாப் காலேஜஸ் எல்லாம் மிஸ் ஆகுது, எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் கொஞ்சம் வந்து எனக்கு ஃபீஸ் லெவலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்சனலாக என்கொயரி பண்ணிவிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸையும் நீங்கள் உங்கள் சாய்ஸில் கன்சிடர் பண்ணலாம். இது வர வந்து இந்த காலேஜஸ் நான் சொன்ன காலேஜஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிரும். சார் இன்னும் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து அடுத்த ரவுண்ட் 2ல் வந்து நான் சொல்கிறேன். அது போக வந்து இன்னும் நிறைய காலேஜஸ் வந்து நான் ஃப்ளோவில் சொல்லலை. இன்னும் வந்து உங்கள் ரீஜன்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார் வந்து நான் இங்கே உங்களுடைய ரீஜனில் போய் வந்து நான் 2-3 காலேஜ் பார்த்தேன், ஆனால் அந்த காலேஜ் வந்து எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிடிச்சிருக்கு, அந்த காலேஜில் சேரலாமானா நோ டவுட். நான் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் கொடுத்தது எல்லாமே நல்ல காலேஜ். இப்போவும் வந்து நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா என் தமிழ்லேயே வந்து நான் டாப் 25 டாப் 15 நான் சொல்லவே இல்லை, உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய தலை சிறந்த கல்லூரிகள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து இது போக வந்து நீங்கள் வந்து உங்கள் ரீஜன்லேயே வந்து ஒரு சில டாப் காலேஜஸ் இருக்கும், அந்த காலேஜை நீங்கள் நேரில் பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், உங்களுடைய எக்கானமிக்கல் லெவல், அதுக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜ் இருந்துச்சுன்னா அதையும் இந்த சாய்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் கொடுத்த எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ், அது ஒவ்வொரு கட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இது வந்து நான் மெயினாக வந்து ரவுண்ட் 1க்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் 2க்கு நான் அடுத்தாப்பில் வந்து வேகன்சி லிஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்தாப்பில் நான் கண்டிப்பாக அடுத்த ரவுண்ட் 2காரவங்களுக்கு இந்த காலேஜஸில் வேக்கண்ட் இருந்தால் நீங்கள் ரவுண்ட் 2லையும் இந்த காலேஜஸ் வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய காலேஜஸ் வந்து நான் அடுத்தாப்பில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துலையும் பயாஸ் பண்ணதே இல்லை, நீங்கள் இந்த காலேஜை பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த இடத்துலையும் பயாஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா சார் அப்போ வந்து நிறைய பெரிய பெரிய காலேஜஸ் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரவுண்ட் 2ல கிடைக்கும். ஸோ அதனால தான் மேபி நான் ஃப்ளோ பண்ணிருக்கேன். இதுலேயும் வந்து ஒரு சில காலேஜஸ் வந்து சார் இது வந்து ரவுண்ட் 2க்கு கிடைக்குமானா இதில் வந்து ஒரு 50%க்கு மேலே காலேஜஸ் வந்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து இதில் வந்து ஒரு 50% காலேஜ் தான் ரவுண்ட் 1ல ஃபுல் ஆகும். மிச்சம் நான் சொன்ன காலேஜ் ஒரு 50% வந்து ரவுண்ட் 2லையும் வேக்கன்ட் இருக்கும், கவலையப்படாதீங்க. இதே காலேஜோட லிஸ்ட் வந்து ரவுண்ட் 2 காரங்களும் வேகன்சியை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.